இது மகிமை நேரம். ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஓட்டம் நற்செய்தியின் ஓட்டம். நாம் வாழ்கிறதான இந்த வாழ்க்கையிலே நற்செய்தியை அறிவிக்கிறதான ஒரு ஓட்டம் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. செய்தி உடைய ஓட்டம், செய்தி இல்லாத ஓட்டம். நேற்றைய தினத்தில் நோக்கம் இல்லாத ஓட்டத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஓடும்போது நமக்கு ஒரு செய்தி, நற்செய்தி அறிவிக்கிறதான ஒரு பழக்கம், ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். இதற்கு ஒரு சம்பவத்தை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு காட்டலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் ஒரு போர் நடக்கிறது. இதில் தாவீதை சார்ந்தவர்கள் ஒரு சில பேர் இருக்கிறார்கள். தாவீதிற்கு உதவியாக யோவாப் இருக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அநேக காரியங்களை செய்கிறார். ஆனால் தாவீதோ அப்சலோமுக்காக வருந்தி கொண்டிருக்கிறான். இந்த அப்சலோம் தன்னுடைய உயிரை மாய்த்து விட்டான் என்கிறதான செய்தியை தாவீதினிடத்தில் சொல்லும்படியாக 2 பேர் ஓடிக்கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு அவர்களுடைய ஓட்டத்தை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலே யோவாப் கூஷியை நோக்கி, முதலாவது கூஷி என்று சொல்லப்பட்டதான ஒரு மனிதன் இருக்கிறான். நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாப்பை வணங்கி ஓடினான். கூஷி என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன் ஓடுகிறான். அவர் எதற்காக ஓடுகிறான்? தாவீது ராஜாவினிடத்துல தான் எதை பார்த்தானோ அதை சொல்லும்படியாக ஓடுகிறான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் எதை பார்த்தானோ அந்த செய்தியை அறிவிக்கும்படியாக இந்த கூஷி ஓடுகிறான். அதே 2 சாமுவேல் 18:22 நாம் பார்க்கிறோம். சதேக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்பி கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். இந்த அகிமாசும் நானும் ஓட வேண்டும் என்று சொல்லி அகிமாஸ் கேட்கிறார். ஆனால் அவரிடத்திலே செய்தி இல்லை. கூஷியின் இடத்திலேயோ அவர் கண்ட ஒரு செய்தி இருந்தது. இதேதான் யோவாப் கேட்கிறார். உன்னிடத்திலே செய்தி இல்லை, நீ எப்படி ஓட முடியும்? நீ ஓடி உன்னுடைய ஓட்டத்தில் எப்படி வெற்றியை கண்டுகொள்ள முடியும்? தாவீது என்கிற ராஜா உன்னுடைய ஓட்டத்தை நீ ஓடி சென்று பிரயாசப்பட்டது நிமித்தமாக எப்படி அவர் சந்தோஷத்தை இல்லை நீ அவருக்கு என்ன செய்தியை சொல்ல முடியும் என்று சொல்லி யோவாப் கேட்கிறார். ஆனால் அதற்கு அகிமாஸ் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் 18:23 அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமமான பூமி வழியே ஓடி கூஷிக்கு முந்தி கொண்டான். இந்த கூஷியின் இடத்திலேயோ ஒரு செய்தி இருக்கிறது, ஆனால் இந்த அகிமாஸின் இடத்திலேயோ ஒரு செய்தி இல்லை. ஆனால் இருவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஓடி சென்று முதலாவது இந்த அகிமாஸ் தாவீது ராஜாவை வந்து அடைகிறான். அந்த தாவீது ராஜாவை வந்து அடைந்தான். என்ன சொல்கிறான்? 18:29 நான் பார்க்கிறோம். அப்பொழுது ராஜான், பிள்ளையாண்டானாகிய அப்சலாம் சுகமா இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாபின் ராஜா நின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிறதற்கு போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அகிமாசின் இடத்திலேயோ ஒரு செய்தியும் இல்லை. அதற்கு தாவீது ராஜா என்ன பதில் கொடுக்கிறார்? அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்திலே போய் நின்றான். இன்னொரு பரிதாபம் பாருங்கள். இவரிடத்துல எந்த விதமான செய்தியும் இல்லை, இவர் எந்த விதமான வேலைப்பாடும் செய்யவில்லை, ஆனாலும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஓடுதல் நிமித்தமாய் எந்த பலனையும் அவர் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ ஓரமா போய் நில்லு என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லிவிடுகிறார். ஆனால் இவருக்கு பிற்பாக ஓடி வந்ததான கூஷியின் இடத்திலேயோ ஒரு செய்தி காணப்பட்டது. அந்த செய்தியை குறித்து நாம் பார்க்கிறோம் 2 சாமுவேல் 2:18. அப்பொழுது இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாக எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தான் என்றார். இப்போ கூஷியின் செய்தியை ராஜா கேட்டார். ஆனால் அகிமாஸின் செய்தியோ ராஜா கேட்க சித்தமாக இருக்கவில்லை. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம்.
கடைசியில் ஆண்டவரை சந்திக்கும் போது, ஆண்டவரே, நான் உமக்காக ஏதோ ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன், உமக்காக இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவனாய், உமக்காக இவ்வளவு காரியங்களை நான் செய்தவனாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்கொண்டு போகிற ஒரு மனவாட்டியாய், நம்முடைய செய்தியை ஆண்டவர் கேட்கிற மனவாட்டியாய் காணப்படுவாரா? இல்லை, ஆண்டவரே, நானும் ஓடி வந்திருக்கிறேன், ஆனால் நான் எதையுமே செய்யவில்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன் என்று சொல்லி விடுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். இந்த கோஷி இவ்வளவு தூரம் ஓடி வந்தது நிமித்தமாக அவர் ஒரு செய்தியை, ராஜா எதிர்பார்த்த செய்தியை அவனிடத்துல கொண்டு போக முடிந்தது. ராஜா கேட்ட கேள்விக்கு அவனிடத்துல பதில் இருந்தது. ஆனால் இந்த அகிமாசின் இடத்திலோ ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாதிருந்தது. அவர் கடைசியிலே வெட்கத்தை தான் பெற முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்திலும் கூட பதில் இல்லாத, ஆண்டவர் கேட்கிறதான கேள்விக்கு ஆண்டவரை சந்திக்கும் போது அவரிடத்துல பேசுவதற்கு பதில் இல்லாதவர்களாய் நாம் ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், நாம் ஓடுகிறதான ஓட்டம், நாம் ஓடி வந்ததான ஓட்டம் ஒரு வீணான ஓட்டமாய் காணப்படும். இதைதான் பிரியமானவர்களே, வீணாக நான் ஓடாதபடிக்கு என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் ஆண்டவருக்காக நாம் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமாய் நான் எவ்வளவு நேரம் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இல்லை, வீணான ஓட்டம் நானும் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடுவோம் என்று சொன்னால் கடைசியில் உங்களை நான் அறியேன் என்று சொல்லி மணவாளன் விட்டு கொண்டு போய்விடுவார். ஆயத்தத்தோடு நம்ம ஓட வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அகிமாசின் இடத்துல ஓட வேண்டும் என்கிறதான உத்தியோகம் இருந்தது. ஆனால் இந்த அகிமாசின் இடத்துல அந்த ஆயத்தம் காணப்படவில்லை. கூஷியோ தன்னைத்தான் ஆயத்தம் செய்து கொண்டு செய்தியோடு கூட ஓட்டத்தை ஓடினான். ஆயத்தமாக இருந்தவர்கள் 10 கன்னிகைகள் 5 பேர் ஆண்டவரோடு கூட போனார்கள். ஆயத்தம் இல்லாதவர்களோ விட்டுவிடப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? ஆண்டவருக்காக ஆதாயம் செய்து ஆயத்தப்படுத்துகிறதான ஓட்டம் இருக்கிறதா? இல்லை ஏதோ நானும் ஓடுகிறேன், என்னுடைய வாழ்க்கையும் ஓடுகிறது என்கிறதான ஒரு ஓட்டம் காணப்படுகிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் எதிர்பார்ப்பது ஆயத்தமான ஓட்டம். இந்த ஆயத்தமான ஓட்டத்தை, அதுவும் நற்செய்தி சொல்லி மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறதான ஓட்டம், ஆண்டவரை சந்திக்க ஆயத்துகிற ஓட்டம். இன்னைக்கு இந்த ஓட்டத்தை நாம் செய்கிறோமா? இல்லை ஏதோ நம்முடைய வாழ்க்கையை நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஓடுகிறோமா? ஒரு நிமிடம் நாம யோசித்து பார்ப்போம். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு காரியத்தை நம்ம இடத்துல பேசுகிற, ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதுமாக ஆண்டவர் உமக்குன்னு நான் எத்தனை பேர் ஆயத்தம் செய்ய முடியும் என்கிறதான ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேளுங்க. உங்களை சந்திப்பதற்கு நான் நிச்சயமாக ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்ம சந்திப்பதற்கு நம்மை நாம் புறப்படுவோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. கண்களை மூடி நம்ம செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இருக்கும் இந்த பரலோக பிதாவே, அப்பா, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வல்லமை எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ஓடுகிறார்கள், ஆனாலும் தன்னுடைய ஓட்டத்தை உணராதவர்களாய் ஓடுகிறார்கள் ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் சந்திக்கும் போது ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வந்து நிற்கணும் ஆண்டவரேப்பா. ஜெயம் கொள்ளுகிற மனவாட்டியை போல வந்து நிற்க நீர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த கூஷியை போல ஒரு செய்தியை கொண்டு வருகிறதான ஆண்டவரே, உமக்கண்டு நாங்கள் இத்தனை பேர் ஆயத்தம் செய்திருக்கிறோம் என்கிறதான ஒரு நற்செய்தியை உமக்கு அறிவிக்கும்படியான ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற தாளந்தை பெருக செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்டதான கிருபைகளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.